மன்னிச்சிருங்க. நான் வீடியோ கண்டினியூஸாக போடணும்னு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அந்த ட்ரீம் கிராஃப்ட் ஆப் என்னை பாடாக படுத்துது. நான் எடிட் பண்ணி வச்சதெல்லாம் ஹேங் ஆகி அப்படியே டெலிட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் ரிட்டன் தான் உட்காந்து எடிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ போக போக எல்லாமே பழகிரும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் தானே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவு மட்டும் கொடுத்துட்டே இருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏ சத்யா, இந்த அம்மா எங்க தான் போனா? ஆளையே காணோம். அதான் சோனி, எனக்கும் தெரியல. நம்ம எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். எனக்கு தெரிஞ்சு பூ மாதிரியே அம்மாவுக்கு காணும்னு சொன்னால. அனைமா இவங்க 5 பேர் கொண்டு குழு வச்சிருக்காங்கல்ல, மொத்தமா எங்கேயாச்சும் போயிருப்பாவும் நினைக்கேன். ஆமா, அவன் மட்டும் தனியா எங்க போறா? எல்லாரும் சேர்ந்து தான் போயிருப்பாங்க. ஆனா எங்க போனாங்கன்னு தான் தெரியல. ஐயா மணி அதுக்குள்ள 6 அடிச்சுட்டு இவங்க அப்படியே வந்திருப்பாங்கல்ல, தேடிக்கிட்டுல கிடப்பாவ. சோனி அம்மா வாரா. எங்கம்மா போன இவ்வளவு நேரம்? ஏடி நாளைக்கு கார்த்தி இல்ல, அதான் ஓலை பறிக்க போனோம். காலையில எத்தனை மணிக்குமா வீட்டுல இருந்து போன? ஒரு 10 மணி இருக்கும் டி. உங்களுக்கு மட்டும் ஓலை பறிச்சீங்களா இல்ல ஊர்ல எல்லாத்தையும் சேர்த்து பறிச்சுட்டு வந்தீங்களா? என்ன 2 பேரும் என்னமோ குற்றவாளியை நிக்க வச்சு கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு மட்டும் தான் பறிச்சோம். அது கொஞ்சம் அப்படி இப்படி நேரம் ஆயிட்டு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? எம்மா மனசாட்சியோட பேசணும். காலையில 10 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்திருக்க. 8 மணி நேரமா அப்படி இப்படின்னு சொல்லி ஓலை பறிச்சிய. ஏடி வசந்தி நொங்கு வேணும் கேட்டாலும் அதான் சின்ன பொண்ணு பறிச்சு போட்டா. நாங்க வேண்டாம்னு சொன்னோம். சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி பிடிச்சு வச்சு சாப்பிட வச்சிட்டாடி. அதான் வர நேரம் ஆயிட்டு. நொங்கு சாப்பிட்டீங்களா? ஐயா நம்மளே உளறிட்டோமே. எங்களுக்கு எங்க நொங்குன்னு சொல்லி கேட்டு சண்டை போடுவாவுல. என்ன அதான் உளறிட்டல்ல, பரவேந்து குனிஞ்சுக்கிட்டு நிக்க. எங்களுக்கு நொங்குங்க. ஏடி யாருமே வீட்டுக்குலாம் நொங்கு எடுத்துட்டு போகல. கரெக்டா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சின்ன பொண்ணு இன்னொரு நாள் வாங்க பரஸ்தாரன்னு சொல்லியிருக்கா. போனா உங்களுக்கு வெட்டிட்டு தாரேன். சரி, ஃபர்ஸ்ட் அந்த வாழையை இறக்கி வை. என்னமோ சுமையை சுமக்கிற மாதிரி வச்சிட்டு இருக்க. ஏடி காப்பி ஏதாச்சும் போட்டு குடிச்சீனா எப்படி? நீ தான் காப்பியே போட்டு வச்சுட்டு போலையே, பிற எப்படி குடிக்க முடியும்? ஏய்யா உங்களால ஒரு காப்பி கூட போட்டு குடிக்க முடியாதா? நாங்க என்னைக்குமே காப்பி போட்டு குடிச்சோம். எப்போதும் நீ தானே போட்டு தருவ. ஏடி நீ எத்தனை படிக்க? 12 படிக்க. ஒரு காப்பி கூட போட்டு குடிக்க முடியாதோ? ஸ்கூல் போய் என்னத்தை தான் கத்துட்டு வரீங்களோ தெரியல. எது ஸ்கூல்ல உனக்கு காப்பி போடலாம சொல்லி வந்துட்டு இருக்காங்க? ஸ்கூல்ல சொல்லி தராட்டா என்ன? சும்மா சும்மா அந்த செல்ல போட்டு தடவுறியல்ல. ஊர்ல ஒவ்வொரு பிள்ளையும் அந்த செல்ல பார்த்தே வீட்டுல அவ்வளவு செஞ்சு வச்சிருது. நீங்க ஒரு காப்பி கூட போட்டு குடிக்க முடியல இங்கேயே. எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ தான் காப்பி போடுற. போய் காப்பி போடு போ. எம்மா அவெல்லாம் காப்பி போட நல்லாவே இருக்காதும்மா, நீ போட்டுதாம்மா. அப்படியா? நல்லா இருக்காதா? சரி அப்ப நீ போய் போடு, நல்லா போடு, போய் பாப்போம். எம்மா ஏடி 2 பேருக்கு வயசு வந்துட்டு. நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்க போய் நானும் பின்னாடியே வர முடியும் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு வைக்க? ஆமாவ உடனே நான் கூடயே கூட்டு போயிருவேன். வேற அங்க ஒத்தியில போய் நான் எனக்கு செய்ய முடியும்? நீ கூட்டு போயிட்டுனா நான் யாரை கூட்டு போவேன்? நான் தான் கூட்டு போவேன் அம்மாவை. ஏமா நீ சொல்லு, என் கூட வருவியா இல்ல அவ கூட போவியா? ஆக மொத்தத்துல 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்போ நிம்மதியா இருக்க கூடாது, அப்படித்தானே? 2 பேர் பின்னாடியே என் ஜீவனை ஃபுல்லா போக்கணுமோ? சத்யா, அம்மா கோவப்படும் போது வர எவ்வளோ அழகா இருக்கான்னு. கண்ணத்தெல்லாம் பாரு எப்படி செவந்துட்டுன்னு. ஆமா சோனி, அம்மா நார்மலா இருக்கிறதோட கோவப்படும் போது ரொம்ப அழகா இருக்கானே. போங்கடி 2 பேரும் அங்கிட்டு. எம்மா அழகா இருக்குன்னு சொன்னோன்னு என்ன வெக்கம் வருது. நான் சும்மா உன்னை ஐசிக்கிறதுக்கு தான் சொன்னானே. கோவமா இருக்கிறவளை எப்படியாச்சும் மயக்கிடுறியம்மா. என்ன நீ உண்மையாவே அழகுதானே? அவ சும்மா சொல்லிட்டு இருக்கா. என்ன ரொம்ப ஐசூசி மாதிரி இருக்கு அம்மாவை பார்த்து. ஏற்கனவே குளிருது, பிற அம்மா காய்ச்சல் கீச்சல் வந்துடாம. போட்டி உனக்கு பொறாம இனி அழகா இருக்கான்னு சொன்னதும். சத்யா சோனி 2 பேரும் அம்மா கொஞ்சம் வேலை பார்த்து தருவீல்ல? ஓ கதை அப்படி போகுதா? அதான் இன்னைக்கு சீக்கிரம் சமாதானம் ஆயிட்டியோ? இல்லை நாளைக்கு காலையில வரைக்கும் எங்களை திட்டிக்கிட்டே எல்லாம் இருப்ப. சோனி அப்படிலாம் இல்லைன்னா இன்னைக்கு அம்மா மேலதான் தப்பு. அவங்களோட போய் வர நேரம் ஆயிட்டுல. இருந்தாலும் ஒரு காப்பி போட்டு உங்களால குடிக்க முடியலன்னா எனக்கு கோவமா வருது இல்லாட்டி. இனிமேல் நான் கொஞ்சம் காப்பி போட ட்ரை பண்றேம்மா. ஆனா நீ போடுற காப்பி அளவுக்கு நாங்க போட்ட வராது. போட போட என்னை விட சூப்பரா போட ஆரம்பிச்சிருவிய. சரி அதை விடுங்க. 2 பேரும் எனக்கு வேலை பார்த்து தருவீங்களா இப்படி? என்னால முடியாது. எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, நான் படிக்கணும். அவளுக்கு தான் ஹோம்ஒர்க்கே கொடுக்க மாட்டாங்கல்ல, அவ சும்மா தான் இருப்பா. அவளை வேணா பார்க்க சொல்லுங்க. இதை பாரு, உன்னால பார்க்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிட்டு போ. என்னையும் பார்க்க சொல்ல நீ சொல்லாதானே? உனக்கு படிக்க ஒன்றும் இருக்காதுல்ல, அதான் நான் சொன்னம்மா. அவ கரெக்டா தானே சொல்றா. நீ தான் ஒரு நாள் புக் எடுத்து படிக்க மாட்டல்ல, அதான் நான் படிக்க வேண்டியிருக்கு. அவளை
இன்னைக்கு எனக்கும் படிக்க வேண்டியிருக்கு. என்னால வேலை பார்க்க வர முடியாது. அப்படியே வேலை பார்க்கணும்னா அவளையும் பார்க்க சொல்லுங்க, நானும் பார்க்க வரேன். சத்யா, அவ வேலை பார்க்க வேண்டாம், நீ அம்மாக்கு வேலை பார்த்து கொடுமா. நாளைக்கு ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டுக்கோ. அப்ப நானு நீ எதுக்கிட்டே லீவ் பண்ணணும்? நீ தான் வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டோம்ல. சரி, அப்ப அவளை வச்சு மட்டும் வேலை பார்த்துக்கோ, நான் போறேன். ஏய் அம்மா, 2 பேரும் நாளைக்கு லீவ் போட்டுக்கோங்க அம்மா. எனக்கு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தாங்க. ஆனா அம்மா, நீ சரியான ஆளுதான். என்னைக்காவது எனக்கு முடியலன்னு சொல்லி நாங்க லீவ் போடுறோம்னு சொன்னா கூட ஸ்கூலுக்கு அடிச்சு பத்தி விட்டுருவேன். இப்போ உனக்கு வேலை கிடைக்கும் மட்டும் என்ன லீவ் போட சொல்றேனே? ஏடி, நாளைக்கு அப்படியே லீவ் போட்டு ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ல? கார்த்திகை இருக்குல்ல, அதுக்கு தான் நான் முன்னாடியே யோசிச்சு வச்சேன் கார்த்திகை அன்னைக்கு லீவ் போட சொல்லணும்னு சொல்லி. சரி, அப்போ காப்பி போடுதா? காப்பி குடிச்சு நாங்க வேலையை பார்க்கோம். சரி, நான் போய் காப்பி போடுறேன்னு. இந்த வாழையை எடுத்துட்டு போய் எங்கேயாச்சும் வைங்களேன். ஏதோ ஈரத்துல வச்சிடாதீங்க. எங்கேயோ ஒரு வாரமா வைங்க, மழைகளை பறிச்சு நனைஞ்சிட போகுது. சரி, நாங்க எடுத்துட்டு போய் வைக்கோம். நீ போய் காப்பி போடு. சத்யா, இதை எங்க கொண்டு போய் வைக்க? ஏனிப்படி கடியில போடு சோனி. அங்கன்னா மழைகளை பெஞ்சாலும் நனையாது பத்தியா? சரி, அப்ப நான் போட்டு வந்துட்டுமா? அதிசயமா இருக்கு, அம்மா சொன்ன உடனே ஒரு வேலையை செய்யற. மத்த நேரம் நீ போடு நான் போடும்ப. அம்மா நாளைக்கு லீவு போட சொல்லியிருக்கல்ல, எல்லாம் அந்த சந்தோஷத்துலதான். அதான பார்த்தேன். ஒரு காபி போட்டு குடிக்க முடிக்காங்களே. நாளை கல்யாணம் தான் பண்ணி கொடுத்த என்ன பிள்ளை வளர்த்துட்டு இருக்கோம். என்னையும் தான் 4 பேர் அசிங்கமா பேசுவாங்க. இப்படி இருக்க வெளியில. ஏ சத்யா, ஏ சோனி, வந்து காபி குடிங்க வாங்க. என்ன காபி போட்டியா? ஏடி ஆமா, அந்த கீழே வச்சிருக்கேன் பாருங்க, உட்காந்து குடிங்க. அம்மா, காபி சூப்பரா இருக்குமா? ஆமா, இதுக்கு தான் உன்னையும் போடு போடுங்க. காபி எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? இருக்கும். இப்படியே பேசி பேசி ஒரு வேலையும் செஞ்சிடாதீங்க. சரி, காப்பி குடிச்சு வேலையை பாருங்க. சத்யா, நீ வீட்டை கொஞ்சம் ஒட்டரை தட்டி வீட்டை ஃபுல்லா தூத்து கறிக்கு அள்ளி தொடச்சிருனே. சோனி, நீ இந்த வீட்டு ஜன்னலு கதவு எல்லாத்தையுமே நல்லா தூசி தட்டிட்டு ஒரு ஈர துணி போட்டு தொடச்சிரு. அவளுக்கு மட்டும் ஒரு வேலையை சொல்றேன், எனக்கு மட்டும் ஒட்டரை தட்டணும், தூக்கணும், துடைக்கணுங்க. ஏடி, இருக்கிறதுலே இந்த கதவு ஜன்னல் துடைக்கிறது தான் பெரிய வேலை. அவளால அந்த ஒரு வேலையை தான் செய்ய முடியும். நீ இந்த 3 வேலையை செய்யறதுக்குள்ள அவளால அந்த ஒத்த வேலை தான் செஞ்சு முடிக்க முடியும் பாரு. நான் அந்த விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சிடுறேன். சரி, செய்யறேன். ஹே, சிங்கம் ஒன்று புறப்பட்டதே. சிங்கத்துக்கே அசிங்கம். தயவு செஞ்சு அப்படி பாடாத. பொறாம உனக்கு. காபி குடிச்ச கிளாஸ் நாய்க்கு வச்ச மாதிரி வச்சு போயிட வேண்டியது. அதை எடுத்து சிங்கிள போட்டிருக்காளுகளா? என்ன பிள்ளைகளோ தெரியலம்மா. இன்னைக்கு எதுவுமே பேசக்கூடாது. வேலை பார்த்தாருன்னு சொன்னதே பெருசு. எல்லாம் நம்ம கதை நாரி போயிரும். சை, கதவை அப்பப்போ துடைக்கணும். வருஷத்துக்கு 1 தடவை துடைச்சா எப்படி இருக்கும்? ஒரே தூசி. இதை எப்போ நான் துடைச்சு முடிக்குன்னு தெரியல. அதையாச்சும் வருஷத்துக்கு 1 தடவை துடைச்சுதான் தூசியா இருக்கு சோனி. இந்த வீட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் நான் தான் ஒட்டரை தட்டின ஒத்துக்கோ. அதுக்குள்ள எவ்வளவு தூசி வந்திருக்கு பாரு. பாரு, கடிகாரத்துலலாம் எவ்வளவு தூசி இருக்குன்னு. ஏட்டி, அந்த முக்குல எல்லாம் ஒரே ஒட்டரையா இருக்கு பாரு. நல்லா தட்டி விடு. இதை பாரு, ஏதாச்சும் நொய்யினா போட்டு பேரும் பார்த்துக்கோ. சரி அம்மா, என்னத்தையும் தட்டி விடு. சோனி, இப்படி உட்கார்ந்துகிட்டு எப்ப தொடச்சு முடிக்க? எரிஞ்சு கடகடன் தொட. அந்த இண்டு இடுக்கெல்லாம் ஒரே தூசியா இருக்கு பாரு. நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இழுத்தனி போட்டு தொடனே. வா, நீ வந்து தொட. நான் வேணா எஞ்சி போய் விளக்க தைக்கேன். ஏடி, எனக்கு கதவுலாம் எட்டாது தானே உன்னையும் தொடக்க சொன்னேன். எப்படியோ தொடங்கம்மா. இப்ப உள்ள வீட்டு ஒண்ணு பேச முடியல. எது சொன்னாலும் சண்டைக்கெல்லாம் வராது. இப்படி சரி, பேசாம நாளைக்கு ஸ்கூலுக்கே போயிருக்கலாம். இப்படி வீட்டில் வேலை பார்த்து நாளைக்கு ஸ்கூல் லீவு போடணுமாக்கும். ஸ்கூலுக்கு போய் நம்ம என்ன செய்ய போறோம்? சும்மா உட்காந்து ரசிச்சு வர போறோம். சோனி, தூசி தட்டிட்டியா? இந்த ஒரு ரூம் தான் தூக்கணும். தூத்துட்டு எல்லாத்தையும் ஒரே தொடச்சிருவேன். ஆமா, நான் தூசிலாம் தட்டி முடிச்சிட்டேன். இந்த ஈர துணியை போட்டு தொடச்சிட்டு இருக்கேன். நீ தூத்துரு கையோட. சரி, அப்ப நான் தூத்துட்டு ஒரே துடைக்க போறேன். சப்பா, எல்லா வேலையும் பார்த்து முடிச்சாச்சு. அம்மா என்ன செய்யறான்னு போய் பார்ப்போம். அப்பா, இதை தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோன்னா. ஒவ்வொரு வீட்டுல சின்னதா ஒருத்த விளக்கு வச்சிருக்காங்க. நம்ம தான் இவ்வளவு வருஷம் போட்டு வச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு கிடக்கும். ஏத்தா, குறுக்கு போச்சப்பா. ஏமா, என்னாச்சு? ஒரு படியா நிக்க? சும்மா தாண்டி இந்த விளக்கு தேய்ச்சிட்டு எழுந்துச்சுன்னா குறுக்கு பிடிச்சிக்கிட்டு அதான் அப்படியே நிக்க. சரி, உள்ளுள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? அடியா, அதான பார்த்தேன். ஃபைன் போயிட்டு நிக்கிறத பார்த்துட்டு உள்ளெல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு. நீ ஒரு சின்ன விளக்க எடுத்து வைனா கேக்கியா? இவ்வளவு வருஷம் வச்சுக்கிட்டு தேய்ச்சிட்டு கிடக்க. தேக்கி மறைச்சு கொண்டு போய் சின்னதை எடுத்து வைக்க முடியுமா? இதுன்னா பார்க்க அழகா அம்சமா இருக்கும் தெரியுமா?
சின்னதுன்னா பார்வையாவே இருக்காது. ஆப்பா உனி பார்வை அது இதுன்னு நமக்கெல்லாம் செட் ஆகாதுப்பா. நாங்களாம் இப்படிலாம் கடன் தேய்க்க மாட்டோம். அது தெரிஞ்ச விஷயம் தானட்டி. நீங்க ஒரு காப்பியை போட்டு குடிக்க முடியல, பிறகு விளக்கெல்லாம் தேப்பிலாக்கும். சரி நான் அதையே சொல்லி பாடாத. சரி நீ உள்ள போ, நான் அதை தூக்கிட்டு வரேன். சோனி இங்க அவ அவ்வளவுதான் எல்லா வேலையும் பார்த்துட்டு போய் படுத்துட்டா. பாவம் என் 2 பிள்ளைகளும் இவன் ஸ்கூல் போயிட்டு வந்து நிறைய வேலை கொடுத்துட்டேன்னம்மா. வேலையெல்லாம் செய்ய வச்சுட்டுல பாவங்க. வேலை செய்யறதுக்கு முன்னாடியே பாவம் என் பிள்ளைகள் ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஆமா உங்களை அப்படியே வளர்க்க போய் தான் நீங்க இப்படி இருக்கீங்க. உங்களை டெய்லி இப்படி வேலை கொடுத்து கொல்லணும். சரி உள்ள போ, நான் அந்த விளக்க தூக்கிட்டு வரேன்.